செய்தியாளர் சுடலை மணிச்செல்வன் இணைந்திருக்கிறார். சுடலை மணிச்செல்வன், தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமா பூங்கொழி, அதாவது கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் நடந்த இந்த சம்பவம் என்பது உலகம் முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்றுதான் கூற வேண்டும். கொரோனா காலத்தில் அவங்க குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த தந்தை ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக் என்ற இருவரையும் சாத்தான்குளம் போலீசார் அழைத்து சென்று மிகவும் கொடூரமான முறையில் துன்புறுத்தி கொலை செய்தது தெரிய வந்தது. குறிப்பாக இந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி மாலை நேரத்தில் இந்த சம்பவம் என்பது நடந்தது. குறிப்பாக அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு மிகவும் கொடூர துன்புறுத்தலுக்கு பின்னர் அவர்கள் இருவரும் இங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் பிரச்சனை ஏற்படும் என்று கூறி இங்கிருந்து அவர்கள் இருவரும் அருகே உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோயில்பட்டி கிளை சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். அங்கு 22ஆம் தேதி இரவு பென்னிக் இரவு 9 மணி அளவில் உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து தன் மகன் இறந்தது தெரியாமலேயே 23ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் ஜெயராஜும் உயிரிழந்தார். சுமார் 5:30 மணி அளவில். இந்த 2 பேரும் உடனடியாக இறந்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தாலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் அதே போல் பல்வேறு மாநிலங்களும் இவர்களது உயிரிழப்பிற்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என்று கூறி பல்வேறு கட்ட போராட்டங்கள் என்பது நடந்தது. குறிப்பாக ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் பென்னிக் என்ற ஹேஷ்டாக்குடன் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்தது. குறிப்பாக 5 தினங்கள் சாத்தான்குளம் பகுதியில் கடையடைப்பு போராட்டங்கள் என்பது நடைபெற்றது. இதையடுத்து இந்த வழக்கு என்பது உடனடியாக சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிபிஐ வசம் அதன் பின் ஒப்படைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்த கொலை சம்பவம் என்பது நடந்த நிலையில் 29ஆம் தேதி ஒரு முக்கிய சிசிடிவி ஆதாரம் என்பது கிடைத்தது. அந்த சிசிடிவி ஆதாரம் தான் இந்த வழக்கையே முழுமையாக திசை திருப்பி இது கொலை வழக்கு என்பதை உறுதி செய்யும் வண்ணம் இருந்தது. குறிப்பாக இவர்கள், அதாவது ஜெயராஜ் மற்றும் பென்னிக் நடத்தி வந்த செல்போன் கடையின் மேல்புறத்தில் இருந்த ஒரு கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் தான் இந்த காட்சிகள் என்பது பதிவாகி இருந்தது. குறிப்பாக சாத்தான்குளம் போலீசார் முதல் கட்ட அறிக்கையில், அதாவது எஃப்ஐஆரில் இவர்கள் இருவரும் தரையில் உருண்டு புரண்டாதால் தான் அவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டது என்று கூறியிருந்தார்கள். நன்றி சுடலை மணிச்செல்வன், தொடர்ந்து பேசலாம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதிபதி அந்த வழக்கினுடைய தீவிரம் குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்று நீதிபதி கூறி வருகிறார். தந்தையையும் மகனையும் நிர்வாணப்படுத்தி கொடூர தாக்குதல் நடந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. 9 காவலர்களும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 9 பேருக்கான தண்டனை விவரங்களை அறிவிக்கிறது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். இச்சம்பவம் சமூகத்தின் மனச்சாட்சியை உலுக்கும் வகையிலேயே இருந்தது. அதற்கு பதிலளிக்கும் வகையிலும் தீர்ப்பு இருக்க வேண்டும் என்று நீதிபதி கூறியிருக்கிறார். ஆயுள் தண்டனை காவல்துறைக்கு அச்சம் தராது, மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 9 காவலர்களும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு காவல் நிலைய விசாரணையின் போது ஜெயராஜ், பென்னிக் ஆகியோர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் மார்ச் 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இவர்கள் 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தண்டனை விவரங்களை அறிவித்து வருகிறது. இந்நிலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவத்திற்கு மரண தண்டனை வழங்குவதே சிறந்தது என்று நீதிபதி தனது கருத்தை தெரிவித்திருந்தார். அப்பொழுதுதான் காவல்துறையினருக்கு அச்சம் இருக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது.
எதிர்காலத்தில் இதுபோல குற்றம் நிகழா வகையில் தீர்ப்பு இருக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் நினைக்கிறது என்றும் அவர் ஏற்கனவே நீதிபதி தனது கருத்தை தெரிவித்திருந்தார். அதேபோல பொருளாதார ரீதியான தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்த நிலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு 15 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. முதல் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருந்த ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதித்து மதுரை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறது மதுரை நீதிமன்றம். 2020ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்றது. காவல் நிலைய விசாரணையின் போது ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோர் அடித்துக் கொல்லப்பட்டனர். இதற்கு முக்கிய காரணமாக கருதப்பட்ட 9 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். முதல் குற்றவாளியாக காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தற்பொழுது தண்டனை விவரத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். அதில் முதல் குற்றவாளியான காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு 15 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. மரண தண்டனையையும் விதித்திருக்கிறது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். முதல் குற்றவாளியான காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு 15 லட்சம் ரூபாய் அபராதம் வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் 9 பேருக்குமான தண்டனை விவரம் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதிபதி ஏற்கனவே கூறியிருந்தார், இத்தகு கொடூர செயல்களில் ஈடுபட்ட இவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவதே சிறந்தது என்றும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தண்டனை விவரங்கள் வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் முதல் குற்றவாளியான காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது மதுரை மாவட்ட நீதிமன்றம்.